அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணின பெரியாழ்வார் தாம் மங்களாசாசனம் செய்ததோடு திருப்தி அடையாமல் மற்றும் பலரையெல்லாம் மங்களாசாசனம் செய்வதற்கு வாருங்கள் என்று அழைத்தார். அப்படி அவர்களாலே அழைக்கப்பட்ட அனன்ய பிரயோஜனர்கள், கைவல்யார்த்திகள் மற்றும் ஐஸ்வர்யார்த்திகள், அதாவது எம்பெருமானை தவிர வேறு பயன்களை விரும்பாதவர்கள், தங்களுடைய ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், செல்வத்தை பயனாக விரும்புபவர்கள் ஆகிய மூவரையும் அழைத்தார். அது 3, 4, 5 பாசுரங்களாலே அழைத்தார். அப்படி அவர் அழைத்த அந்த நபர்கள் அதே வரிசை கிரமத்திலே 6, 7, 8 ஆகிற 3 பாசுரங்களிலே இப்படி பெரியாழ்வாரோடு வந்து சேர்ந்தார்கள் என்று அதை நாம் கீழே பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக இப்பொழுது 9வது பாசுரம். இந்த பாசுரத்திலே பெரியாழ்வாராலே 3வது பாசுரத்திலே அழைக்கப்பட்ட அனன்ய பிரயோஜனர்கள் அவர்கள் பெரியாழ்வாரோட 6வது பாசுரத்திலே கூடினார்கள் அல்லவா? அதாவது வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் என்கிற பாசுரத்திலே அழைக்கப்பட்டவர்கள் எந்தை தந்தை தந்தை என்கிற பாசுரத்திலே பெரியாழ்வாரோடு கூடினார்கள். இப்பொழுது இந்த 9வது பாசுரம், இந்த 9வது பாசுரத்திலே அவர்கள் பெரியாழ்வாரோடு சேர்ந்து எம்பனுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள், மங்களாசாசனம் செய்கிறார்கள். பெரியாழ்வார் என்ன விரும்பினாரோ அது அவருக்கு நடக்கிறது. அதாவது என்ன விரும்பினார்? இப்படிப்பட்டவர்களும் தம்மோடு கூட வேண்டும், கூடினதோடு நில்லாமல் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டுத்தானே அவர் அழைத்தார். அது 3 பாசுரங்களிலே. அவர்கள் கூடினார்கள், அது 3 பாசுரங்களிலே. மேலே அப்படி அழைக்கப்பட்டவர்கள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். இது இறுதியிலே 3 பாசுரங்களிலே. அதிலே 9வது பாசுரத்திலே அந்த அனன்ய பிரயோஜனர்கள் பெரியாழ்வாரோடு சேர்ந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். மிகவும் அற்புதமான பாசுரம். கலந்தனின் பீதகவாடையுடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமி தொண்டர்களோ இடத்ததிதை கருவந்திருத்தே திருவோணத் திருவிழாவில் அடுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதுமே என்கிறார்கள். அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? எம்பெருமானுக்கு நாங்கள் பல்லாண்டு கூறுதுமே, நாங்கள் பல்லாண்டு பாடப்போகிறோம். எப்படி பாடுவோம் என்றால், நாங்கள் எல்லோரும் அனன்ய பிரயோஜனர்கள் அல்லவா? அதனால என்ன செய்வோம்? எல்லாம் எம்பெருமானுடையதே நாங்கள் கொள்ளுவோம், பயன் கொள்ளுவோம். எங்களுக்கு என்று எதுவும் கிடையாது. எப்படி என்றால், உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து, எம்பெருமான் உடுத்தி களைந்த வஸ்திரத்தை தான் நாங்கள் உடுத்துவோம். அதாவது இந்த அனன்ய பிரயோஜனர்களாய், பரமை காந்திகளாய், அதாவது எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்த அடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் யாதொன்றை செய்தாலும் அதை எம்பெருமானுடைய பிரசாதமாக, அவனுடைய அருளாலே நமக்கு கிடைத்ததாக, அவனே நமக்கு கொடுத்ததாக நினைத்துத்தான் அவற்றை பயன் கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றைக்கும் கூட மிகவும் பெரியவர்கள் காட்டுகின்ற ஒரு மரபு, நம்முடைய இல்லங்களிலே கூட புதிதாக வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நல்ல நாளிலே புதிய துணிகளை நாம் அணிந்து கொள்ளுகிறோம், ஆடைகளை அணிந்து கொள்ளுகிறோம். அன்றைய தினம் என்ன செய்வார்கள்? அந்த துணிகளை எல்லாம் கொண்டு போய் நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் சந்நிதி, அதாவது வைணவ சம்பிரதாயத்திலே கோயிலாழ்வார் என்று சொல்லுவார்கள், அந்த அதாவது பூஜை அறையிலே எழுந்தருள் இருக்கின்ற பகவான், அவன் திருமுன்பே அவற்றை வைத்து இவற்றையெல்லாம் பகவான் முதலிலே அணிந்து கொள்வதாக மனத்திலே பாவித்துக் கொண்டு அதற்கு பிறகு அவன் அணிந்த வஸ்திரத்தை
நாம் அணிவதாக அப்படி நினைத்துத்தான் அந்த வஸ்திரங்களை நாம் அணிய வேண்டும். அதுதான் உடுத்து களைந்த நின் பீதகவாடை. எம்பெருமான் அணிந்து கொள்ளுகிற ஆடை அது என்னன்னு கேட்டா பீதகவாடை. பீதகவாடைனா பட்டு பீதாம்பரம். ஆனால் அப்பொழுது பகவானுக்கு நாம் பட்டு பீதாம்பரங்களைத்தான் சமர்ப்பிக்க வேண்டுமா என்று யாரும் அஞ்ச வேண்டாம். நாம் எதை சமர்ப்பிக்கிறோமோ அதை அவன் பட்டு பீதாம்பரமாகவே கொள்ளுகிறான். தான் பரமபதத்திலே அணிந்து கொள்ளுகிற அந்த சின்மயைகி சொப்பிரகாசைகி என்று சொல்லப்பட்ட உயர்ந்த வஸ்துக்களான ஆடைகள் அவன் பரமபதத்திலே அணிந்து கொள்ளுகிறானே, அந்த ஆடையாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பருத்தி ஆடையையும் அவன் கொள்ளுகிறான். அவனுடைய திருவுள்ளத்திலே அவன் நீ எதை கொடுத்தாய் என்று பார்ப்பதில்லை, பின் எந்த மனத்தோடு கொடுத்தாய், எப்படி கொடுத்தாய் என்று அதைத்தானே பார்க்கிறான். உள்ளன்போடு கொடுத்தால் அந்த கொடுத்த வஸ்துவிலே அவன் மகிழ்கிறான். நீ கொடுக்கிற வஸ்துவை நினைத்து மகிழ்வதில்லை, உன்னுடைய உள்ளன்பை நினைத்துத்தான் மகிழ்கிறான். அதுதான் கீதையிலே கூட என்ன தெரிவித்தான்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. எனக்கு ஒரு இலையை கொடுத்தாலும், ஒரு பூவை கொடுத்தாலும், ஒரு பழத்தை கொடுத்தாலும் அதை பக்தியோடு கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ததகம் பக்தி உபகர்த்தம் அஷ்னாமி. அதுவும் என்ன சொல்றான்? பக்தி உபகர்த்தம் என்னால் நீ பக்தியோடு கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆக அவன் ஏற்றுக்கொள்வது பக்தியை தவிர நாம் கொடுக்கிற இந்த பொருளிலே ஏற்றத்தாழ்வு அவன் ஒரு காலம் பார்ப்பதில்லை. ஆகையினாலே என்ன பண்ணுகிறோம்? நாம் சமர்ப்பிப்பதை அவனுக்கு என்று கொடுத்து அவனுடைய பிரசாதமாக அதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதனாலே தான் கோயில்களிலே கூட எம்பெருமானுக்கு என்று தொண்டு செய்பவர்கள் அவர்களுக்கு கோயிலிலே என்ன கௌரவம் செய்யப்படுகிறது என்றால் அந்த எம்பெருமானுடைய வஸ்திரத்தையே, அவன் அணிந்த வஸ்திரத்தையே அவர்களுக்கு கௌரவமாக மரியாதையாக கொடுக்கிறார்கள் என்று பல பல தொண்டுகள் செய்பவர்களை நாம் அப்படி திருக்கோவில்களிலே பார்க்கிறோம். அப்படி இங்கே சொல்லுகிறார்கள், உடுத்து களைந்த, நீ உடுத்து களைந்த நின் பீதகவாடை நாங்கள் உடுக்கிறோம் என்று. அடியவர்கள் உடுப்பது எதுன்னு கேட்டா அவன் அணிந்த ஆடை, அதைத்தான் நாம் அணிகிறோமா. ஆனால் இந்த இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகான ஒரு அர்த்தத்தை நமக்கு காட்டி அருள்கிறார். வியாக்கியானத்திலே மிக அற்புதமான விஷயம் அது. எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை பின் சென்று அவர் சொன்ன வியாக்கியானம் இது. நாம் சமர்ப்பிக்கிற பொழுது இது எம்பெருமானுக்கு என்று சமர்ப்பிக்கிறோம். ஆனால் எம்பெருமான் இதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று கேட்டுக்கொண்டு பெரியவாச்சான் பிள்ளை என்ன தெரிவிக்கிறார் என்றால், இது அடியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வஸ்திரம் என்று எண்ணிக்கொண்டே தானத்தை இடுப்பிலே அணிந்து கொள்ளுகிறான் என்பதை பெரியவாச்சான் பிள்ளை ரசமாக தெரிவிக்கிறார். அங்கே ஒரு உதாரணம் கூட காட்டுகின்றார். பழைய நாள்களிலே ராஜாக்கள் இருப்பார்கள். அந்த ராஜாக்களுக்கெல்லாம் இரட்டை மடித்து கொடுப்பதற்கு என்று சில நபர்கள் இருப்பார்கள். அதாவது மேலே அணிந்து கொள்ளக்கூடிய பெரிய அங்கி, அந்த அங்க வஸ்திரம் போன்ற ஆடைகள், அதை மடித்து கொடுப்பதற்கு என்று சில வேலைக்காரர்கள் இருப்பார்களாம். அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் அதை நன்றாக மடித்து விட்ட பிற்பாடு தாங்கள் ஒரு முறை அதை அணிந்து பார்ப்பார்களாம். எதற்கு என்று கேட்டால், இதை அரசன் அணிந்து கொண்டால் அவனுக்கு எங்கும் குத்தாமல் இருக்கிறதா, அவனுக்கு துன்பம் விளைக்காமல் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அப்படி அதை கசங்காமல் நலுங்காமல் தாங்கள் ஒரு முறை அணிந்து பார்த்து பிறகு அதை அப்படியே மடித்து வைத்து வருகிறார்களாம். அதை போலத்தான் இங்கே எம்பெருமானும் கூட இது அடியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வஸ்திரம் என்று எம்பெருமான் தான் அணிந்து கொள்ளுகிற பொழுதே அதை அலுங்காமல் நலுங்காமல் அப்படி அணிந்து கொண்டு அதை அடியவர்களுக்கு தான் கொடுக்கிறானாம். அங்கே ராஜாக்களுக்கு வேலைக்காரன் செய்வது போல இங்கே அடியவர்களுக்காக எம்பெருமான் இப்படி செய்கிறான் என்று தெரிவிக்கிறார். மேலே கலத்தது உண்டு என்று பிரசாதம் எதுவாயிருந்தாலும் நாம் உண்ணக்கூடிய உணவு அது அத்தனையும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அமுது செய்துவிட்டு பிறகுதான் உண்ண வேண்டும் அல்லவா. எதன்ன புருஷோபவதி ததன்னாக தஸ்ய தேவதாக என்ற சாஸ்திரத்தின்படி இவன் எதை உண்கிறானோ அதை இறைவனுக்கு படைத்துவிட்டு அவனுடைய பிரசாதமாக இவன் சுவீகரிக்க வேண்டும். அதைத்தான் அனன்ய பிரயோஜனர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு. அது அவன் அமுது செய்த அந்த கலம், அதிலே இருக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு. அதற்கு மேலே தொடுத்த துழாய் மலர் சூடிக்களைந்தன சூடும் இத்தொண்டர்களோம். ஆஹா, அவன் அணிந்த மாலை அதைத்தான் நாங்கள் அணிவோம். ஆக எங்களுக்கு என்று எதுவும் கிடையாது. அவன் அணிந்த ஆடை, அவனுண்ட உணவு, அவன் அணிந்த மாலை, இதுதான் எங்களுக்கு பரமபோக்கியம். அதைத்தான் நாங்கள் கொள்வோம். அப்படி
இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அது மட்டுமா, எங்களுடைய மற்றொரு பெருமையும் சொல்லுகிறோம். விடுத்த திசை கருமன் திருத்தி. விடுத்த திசை கருமந்து, எந்த திசையிலே எங்களை ஒரு கருமம், ஒரு செயல் செய்வதற்கு எம்பெருமான் அனுப்புகிறானோ அந்த கருமத்தை, அந்த செயலை நாங்கள் திருந்தச் செய்வோம். எம்பெருமானுடைய அடியவர்களாக சென்றால் அது எப்படி செய்ய வேண்டும் என்றால் நன்றாக திருத்தமாக செய்பவர்கள் நாங்கள். எப்படி ஹனுமான் லங்கையிலே அப்படி சென்றான், ராமனுடைய தூதனாக சென்றான். அப்படி சென்ற பொழுது அங்கே என்ன செய்தான் என்னால், இந்த மோதிரத்தை பிராட்டியினுடைய கையிலே இட்டுவா என்று மட்டும்தான் சொன்னான். ஆனால் ஹனுமான் என்ன செய்தான் என்றால், அந்த விரோதியான ராவணன் அவனுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக லங்கையையும் சுட்டு வந்தான். இட்டுவா என்றால் சுட்டு வந்தான் என்னால் அப்படிப்பட்ட பெருமை. அப்படி நாங்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள், எம்பெருமானுக்கு அடியவர்கள் ஆகினாலே விடுத்த திசை கருமன் திருத்தி, அதற்கு மேலே நாங்கள் என்ன செய்வோம், திருவோண திருவிழாவில், ஆஹா எம்பெருமானுடைய உற்சவங்களிலே என்ற அர்த்தம். அதாவது எம்பெருமானுக்கு விழா என்றால் அது எம்பெருமான் அடியவர்களுக்காக கொண்டாடுகின்ற உற்சவங்கள். அந்த உற்சவ திவசங்கள், உற்சவ நாள்களிலே அவனுக்கு பல்லாண்டு பாடுவோம். திருவோணம் என்னால் அது ஒரு நட்சத்திரத்தை குறிக்கிறது. பொதுவாக விஷ்ணு என்கிற எம்பெருமான் அவனுக்கு எது நட்சத்திரம் என்னால் விஷ்ணு நட்சத்திரம் ஸ்ரோணா என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிரவணம், திருவோணம் என்பதுதான் அந்த திருமாலினுடைய நட்சத்திரம் ஆகையினாலே அந்த திருவோண திருவிழாவில் எம்பெருமானுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுவோம். யாருக்கு என்றால் படுத்த பைன்னாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று பைன்னாகனை. பைன்னாகனை என்றால் படத்தை விரித்திருக்கிற திருவனந்தாழ்வான், அதிலே எம்பெருமான் படுத்திருக்கிறான். ஏன் படத்தை விரித்திருக்கிறான் என்றால் எம்பெருமான் தன்னுடைய மடியிலே சயனித்திருக்கிறான் என்கிற மகிழ்ச்சியினாலே அவனுக்கு படம் விரிந்து காணப்படுகிறதாம் அந்த திருவனந்தாழ்வானுக்கு. அப்படியும் சொல்லலாம். அல்லது மடியிலே இருக்கிற எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று எப்பொழுதும் அவனை அப்படியே கவ்வி, அதாவது அவனுக்கு ஒருத்தரும் தீங்கு விளைக்க முடியாதபடி அவனை மறைத்துக் கொண்டு, அப்படி தீங்கு விளைப்பதற்கு யாரேனும் வந்தாலும் அவர்கள் பேரிலே விஷத்தை உமிழ்கின்றவனாய் இருக்கிறான் அந்த திருவனந்தாழ்வான். அப்படிப்பட்ட பரிவோடு திருவனந்தாழ்வான் காக்கின்ற அந்த எம்பெருமான், அவனுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பல்லாண்டு கூறுதுமே. நாங்கள் எல்லோரும் அவனுக்கு பல்லாண்டு பாடுவோம். அவனுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவன் எந்த துன்பமும் இல்லாதவனாக பல்லாண்டு 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 நன்றாக பல ஆண்டுகள், பல கோடி 100,000 ஆண்டுகள் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு நாங்கள் வாழ்த்து பாடுவோம் என்று அனன்ய பிரயோஜனர்கள், வேறு பயனை விரும்பாமல் எல்லாம் எம்பெருமானுடையது என்று நினைக்கிறவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், அவனுடுத்த வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு அவனுண்ட அந்த பிரசாதத்தை நாங்கள் உண்டு அவனணிந்த மாலையை நாங்கள் அணிந்து கொண்டு அவனுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் என்று தங்களை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறார். மேலே கைவல்யார்த்திகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.